ஐயா துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு பாண்டிய பார்க்கறதுக்காக கடைக்கு போறாங்க. "என்னடா உனக்கு ஒர்க் இல்லையா? சவாரி எதுவும் இல்லையா? இந்த பக்கம் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எல்லாம் இருக்குது. தம்பிய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் வந்தேன்." அப்படின்ற மாரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "கண்ணா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "எனக்கு என்ன நல்லா இருக்கண்ணே" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்களும் வாங்கலாம் பீகாருக்கு போயிட்டு வரலாம். நானும் வந்துட்டா கடை யார் பார்த்துக்குவா?" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான், "நானே இவங்கிட்ட கேட்டேன்டா. ஏதோ 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்லண்ணே. ஆனால் 4 நாளுன்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வர சவாரியெல்லாம் வராமல் போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னை விட இவன் தான் அதிகமாக யோசிக்கிறான்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "பரவாயில்லடா, இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். கண்ணனை எப்போவும் நீ விட்டுறாத." அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. "என்ன விட்டா? அவனை விட்டா எனக்கு மட்டும் யாரா இருக்காங்க?" அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கண்ணன் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம வானதி வராங்க. வானதி சோழனை பார்த்த உடனே, "என்ன ப்ரோ, அடுத்தது யார் காலில் விழலாம்? எந்த வீட்டை போய் பார்க்கலான்னு இங்கே வந்திருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, "உனக்கெல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் வேலையே இல்லையா? இதுக்கு முன்னாடி தான் கடையே கதின்னு இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த. இப்போ தான் உனக்கு கடைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை போய் பார்க்க வேண்டியதானே? எப்போ பாரு இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஏன் இடத்துல பாண்டியை வச்சுட்டு பாண்டிய எல்லாரும் முன்னாடியும் நீ இப்படி பேசியிருப்பியா?" அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதோட முடிச்சிருக்கு.